வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். போன கூட்டம் நல்லா இருக்குது. இன்றைக்கி இனத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு இது சொல்கிறேன். அது எல்லோரும் பரிதாபப்படுற ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்க எதுக்கு வீடியோ கூட போடாமல் நிப்பாட்டி வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். சரியா? நான் சொல்கிறது வந்து இந்த யூடியூப்பில் இருக்காங்க மலர் லைஃப் அப்படிங்கிற சேனல் இருக்குது அவங்களுக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்காரரை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போயிட்டாங்க. அதிலிருந்து இவங்களை டார்ச்சர் பண்ணி அடித்து உதச்சி 2 வருஷமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி காலை பிடிச்செல்லாம் கெஞ்சி கேட்டு அழுது கேட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த ஆள் அதெல்லாம் கேட்காம பெரிய பையன் +2 படித்து முடிச்சிருக்கா. அப்படி சின்ன பையன் இப்போ 8வது 9வது போயிருப்பா கேட்டிருக்காங்க தெரியல. இப்போ வந்து அந்த பெரிய பையனுக்கு வந்து அந்த பசங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மையிலே சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொடுமை யாரும் பண்ணக்கூடாது. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன். அவரை நம்பி தான் வந்துருச்சு. அந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவர் நம்பி வந்திருக்குது. அவங்க அப்பா அம்மா சப்போர்ட்டும் இல்லை. நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கதான் இதில் சொல்கிறேன் நான். அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் அதில் பேசுறதில்ல. அந்த பொண்ணை அடிச்சே முடிக்க விட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஆள் நம்பி வந்து இவனும் விட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் இப்படியே பண்ணிட்டு போனாங்கன்னா பெண்களுடைய நிலைமை என்ன தான் வாழ்கிறாங்க தமிழ்நாட்டிலையோ இல்லை மொத்த இந்தியாவிலோ சொல்கிறேன். பெண்கள் என்ன வாழ்கிறாங்க? இப்படி கல்யாணம் பண்ணுறாங்க, விட்டு போட்டு ஓடி போயிடறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, விட்டு போட்டு ஓடி போயிடறாங்க. என்ன பண்ணுறது? நிறையா பேர் வாழ்க்கை இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டத்தில் வேலை செஞ்சு அந்த குழந்தைகளை காப்பாற்றி அந்த பையன் பேப்பர் போட்டு பாருங்கள். சோதனை +2 முடிச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு சேர்த்தணும். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எங்கே கேட்டு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணலான்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பையன் வந்து பெரிய பையன் பேப்பர் போட்டா அப்படி இந்த லீவில் 1 மந்த் பேப்பர் போட்டா அப்படி. அது போடுறதுக்குள்ளே ஒரு டைம் என்னாச்சுன்னா கீழே விழுந்துட்டா அப்படி. கீழே விழுந்து கையே ஏதோ ஒன்று கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு. அப்புறம் அந்த வீடு வந்து மாற்ற சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு நாள் வந்து யாரோ ஜென்ஸுலாம் வந்து பார்த்துருப்பாங்களாட்டுருக்கு. இந்த பையன் பாத்ரூமில் லாக் போடாமல் குளிச்சுட்டு இருந்திருக்கா அப்படி. அவங்க கதவை திறக்கவும் பயந்து வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டா அப்படியம்மா. அதுவும் கை இதாக இருந்துச்சு. அதை மீட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பேக்கரியில் வேலை வச்சு 15,000 தான் சம்பளம். அது ஃபேமிலி கட்டுப்படியாகன்ட்டு வேறு ஏதாவது பார்த்துருக்கான்னு படிச்சிருக்குது. இன்ஜினியரிங் ஏதாவது படிச்சிருக்க மாட்டேருக்குது. வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி கிடச்சிருக்குது. வீட்டிலே பார்க்குற மாதிரி 30,000 சம்பளத்துக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. அது அங்கே போய் ஆஃபீஸில் போய் ஒரு 10 நாள் 15 நாள் இன்டர்வியூ இந்த ட்ரைனிங் கொடுப்பாங்கள்ல, அந்த இதுக்கு போயிட்டு வர்றப்ப அவனுக்கு கரெக்டாக பார்த்துட்டு ஒரு 2 பசங்களை ஏவி விட்டு அவனுக்கு காசு கொடுத்தானே தண்ணி போட்டு விட்டானே தெரியல. இந்த பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு 2 எட்டி தான் போச்சு. 2 எட்டி வச்சுருக்குது. ஒரு 10 எட்டி வச்சு அந்த ஆஃபீஸ் வந்துடும். ரோட்டு மேலேயே இருக்குதாம்மா. அந்த 2 எட்டிக்குள்ளே வந்து பின்னாடி வந்து பைக்கில் வந்து இடிச்சிட்டாங்களே. இடிச்சிட்டு திரும்பி முறைச்சி பார்த்துருக்கானுங்க. அப்போவே இந்த பொண்ணு கொஞ்சம் புரிஞ்சிருக்குது, இவன் தான் பண்ணிக்கிறான்ட்டு. அந்த இடத்துல கால் முறிஞ்சிருச்சு. காலு கை எல்லாம் இதாகிடுச்சு. கால் தான் அதிகம் சொத்த மக்கள் என்னமோ விழுந்து எந்திரிக்க முடியாமல் ரொம்ப பரிதாபப்பட்டுருக்குதாங்க. அப்புறம் பக்கத்துல கூப்பிட்டு அவங்க ஆம்புலன்ஸ் வர சொல்லி ஹாஸ்பிட்டல் கொண்டாந்து அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்களாட்டிருக்குது. அதுக்கப்புறம் அந்த பெரிய பையன் அவங்கள ஸ்கூலெல்லாம் விட்டு வந்து பார்த்து 4-5 மாதம் இருக்குது. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. நடக்க முடியாமல், வேலை பார்க்க முடியாமல், சமையல் பண்ண முடியாமல். அவங்க பெரிய பையன் அப்படியே இந்த பின்னாடி தலையில் படுக்க வச்சு தலைக்கு மட்டும் குளிச்சு விடுவான். உடம்பெல்லாம் அவங்க அப்படியே லைட்டாக ஏதோ தொடச்சிக்குவாங்க போல் இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாங்க. அந்த வீடு சரியில்லை போல இருக்குது. அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் கிளம்பி வந்துடலாம் அப்படி வேறு வீடெல்லாம் பார்த்துட்டாங்க வந்துடலாம் அப்படிங்கிறப்ப அந்த பெரிய பையனுக்கு வந்து இந்த இடத்துல கட்டி மாதிரி வந்துடுச்சு. பெரிய கட்டியாக இருந்துச்சு அதை எடுக்கிறப்ப. அந்த மாதிரி வரங்காட்டி என்னடா இவ்வளோ பெரிய கட்டி வந்துருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துருப்பாங்களாட்டிருக்குது. அது வலிக்குதுல ஏதாவது சொல்லியிருப்பாரு. அப்போ போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அந்த கட்டி தெரிஞ்சிடாமா இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த எலும்பெல்லாம் அரிசி சாப்பிட்டுச்சாம 2 பல் விழுந்துருக்குது. கடவா பல். இந்த எலும்பு ஃபுல்லாக அரிசி சாப்பிட்டுச்சு போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஏதோ ஒரு பேர் சொல்லி சொன்னாங்க. அந்த கட்டி பேர் எனக்கு என்னென்னு தெரியல. அது என்னவோ சொன்னாங்க. இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள காசு டாக்டர்லேயே போட்டுக்கிட்டாங்க. மற்ற செலவுக்கெல்லாம் நிறையா யூடியூபர்ஸ் அவங்க சப்ஸ்கிரைபரு நானும் கூட கொஞ்சம் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் கூட அனுப்பிச்சி வச்சேன் நான். அந்த மாதிரி கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு பார்ப்பாங்க, அனுப்பிச்சி விடுவாங்க. எல்லா நாளும் முடியாதுல்ல. யாராக இருந்தாலும் அவங்கவுங்க ஃபேமிலி பார்க்குறதுக்கு இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி வீடியோ போட்டு. அது இந்த பையனுக்கு வந்து நார்மல் கிரிட்டிக்கல் பொசிஷன் தாண்டி அது வெளியில் வந்துட்டா நல்ல நிலைக்கு வந்துட்டா அப்படி நார்மல் வார்டில் இருக்கா அப்படி. ஆனால் வலி தாங்க முடியல போல இருக்குது பையனுக்கு. அது வாய் பேச முடியாது. இப்போதைக்கெலாம் வாய் பேச முடியாது. ரொம்ப நாள் ஆகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்.
அப்போ அந்த பொண்ணு வந்து நாங்களாம் கேட்ட மெசேஜ் பண்ணி என்னாச்சுப்பா பையனுக்கு எப்படி இருக்குது கேட்டதுக்கு அந்த பையன் எழுதி கொடுத்துருக்கா அப்படி எனக்கு ரொம்ப வலிக்குது, என்னால் பேச முடியல, என்னால் மூச்சு விட முடியல, தென்னருக்கு மூச்சு விட முடியல, இந்த மாதிரி ரொம்ப அவசரப்பட்டு சொல்லியிருப்பா அப்படியாட்டு இருக்குது. என்னை இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டி போயிருமா, என்னால் இங்கே இருந்தால் வலி அதிகமாக இருக்குது. அந்த பையனுடைய மென்டாலிட்டினா வீட்டுக்கு போயிட்டு நமக்கு வலிக்காத என்னமோ அப்படின்னு நினச்சிருக்கா. அப்படிலாம் இல்லை, அந்த பையனுக்கு தெரியாதனால சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த பையனை பார்த்ததுலேருந்து அப்செட் ஆகிட்டு வீடியோவே போட நிப்பாட்டிட்டாங்க. மலர் தயவு செஞ்சு இதாவது உனக்கு இந்த வீடியோ பார்த்துனா நீ தைரியமாக இரு, வீடியோ போடு, யூடியூப்பும் அதுலேயும் கற்றுக்க, அதெல்லாம் 10 உனக்கு வரும், அதில் அதையும் கற்றுக்க வேண்டாம். ஏதோ அந்த ஒரு சின்ன பையன் நாங்கள் விட்டுட்டு கூட நீங்கள் போய் ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு 10 ரூபா கிடைக்கும். எல்லாமே விட்டுட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் தான் பார்த்து முயற்சி எடுத்து எல்லாமே பண்ணணும். வேறு நம்மளோட இதுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு என்ன தோணுதுன்னா, அட்லீஸ்ட் அந்த அட்ரஸ் எங்கே இருக்கிறோம் என்னன்னு சொன்னால் கூட நாங்கள் ஒரு 5-6 பேர் சொல்லிட்டு தான் இருந்தோம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எந்த அட்ரஸோ எதுவும் சொல்லலை. அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து சில பேர்த்து தான் வச்சுருக்காங்க. நான் சும்மா ஒன்றா மெசேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி கட் பண்ணிவிட்டு பிளாக்கில் போட்டுருச்சு. அது யார் என்னென்னு கூட தெரியல அவங்களுக்கு, அதனால் அப்படி போட்டுருச்சு. ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பூனைக்குட்டி என்னமோ வச்சுருந்தேன், அதனால் போட்டாங்களா என்னென்னு எனக்கு தெரியல, போட்டாங்க. மலர் தயவு செஞ்சு பையன் நல்லா வந்துடுவான், கொஞ்சம் லேட்டாலும் நல்லா வந்துடுவான், தைரியமாக இருங்க, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். ஒரு ஆதரவு நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்தால் கூட ஒரு நல்ல தைரியமாக இருக்கும், நமக்கு இருக்காங்களே 2 பேர் அப்படின்ட்டு. கொஞ்சம் வாட்ஸ்அப் நம்பர் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் மெசேஜ் அனுப்பிச்சுட்ருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பாருப்பா, பார்த்துட்டு ரிப்ளை பண்ண வாட்ஸ்அப்பில். நான் கண்டிப்பாக வருவேன் நான், சரியா? எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, அது வேறு மாதிரி போனால் தான் பார்க்க முடியும். என்னமே எனக்கு எப்போவுமே அந்த மனசுக்குள்ளே வீடியோ டெய்லி வரும், பார்த்தது எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ போடாமல் அப்படியே நிப்பாட்டினதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி இதாகிடுச்சு அப்படின்ட்டு. அது ரொம்ப மன உளைச்சல் ஆகி அவுட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அது கொஞ்சம் கஷ்டமாக தோணுது, ஏன் இப்படி பண்ணாங்களே அப்படின்ட்டு. தயவு செஞ்சு யாராவது முயற்சி பண்ணுங்கள். அந்த பொண்ணோடைய மலர் லைஃப் சேனல் பேர் மலர் லைஃப்னு போட்டிங்கன்னா வரும். அதில் அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த இதுக்கு முடிஞ்ச அமௌண்ட்டை உதவி செய்யுங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு வந்து எந்த ஒரு ஆதாரம் எந்த வருமானமும் இல்லை. கொஞ்சம் உங்களால் முடிஞ்சதுன்னா உதவி செய்யுங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அந்த உதவி வேறொரு வழியிலிருந்து வரும். நீங்கள் ஒன்று செஞ்சால் அது 2 உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அனுபவத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அந்த பொண்ணுக்கு அந்த மலர் லைஃப்ங்கிற சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அதில் ஃபோன் நம்பர் இருக்குது, உங்களால் யாராவது ஹெல்ப் பண்ண முடியும்னா அந்த நம்பருக்கு ஃபோன்பே நம்பரு ஜிபே நம்பர் அது இருக்குது, அதுக்கு நீங்கள் அனுப்பிச்சுடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கும்னு மனசாக நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள், தொட்டதெல்லாம் இப்படியே போயிடும். ஒரு சில பேர்த்துக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். இது அங்கிட்டும் இருக்குது இங்கிட்டும் இருக்குது, என்ன பண்ண முடியும்? கடவுள் ஒருத்தர் தான் பார்த்துக்கணும். அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு மனசாக வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.